நான் டாக்டர் செந்தில்குமார், உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர், வேலூர். உணவே மருந்து, மருந்தே உணவு. கலர் அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகளை கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். இருந்தால் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அது பழைய ஃபுட்டுங்க வச்சு வியாபாரம் பண்றாங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். தினசரி ஆய்வுகளும் எல்லா ஹோட்டல்லையும் நடைபெறுகிறது. அப்போ ஹோட்டலுக்கு அபராதமும் விதிக்கிறோம். ஹைஜீனிக்காகவும் சுகாதாரமான முறையில் அனைவருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா டெய்லி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். பேக்கடு நான்வெஜ் ஐட்டம்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும் அது எக்ஸ்பைரி டேட் பார்த்து அதை யூஸ் பண்றாங்க. அதுல மிக முதல்வர்களும் ரொம்ப தீவிரமாக அதில் நடவடிக்கை மேற்பார்வையிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணா 25,000 ஃபைன், செகண்ட் டைம் இது பண்ணா 50,000 ஃபைன், தேர்ட் டைம் ஆஃபன்ஸ் பண்ணி 1 lakh ஃபைன் வருது. இது ஃபர்ஸ்ட் டைம் 15 days க்ளோஸ் பண்றோம், செகண்ட் டைம் 30 நாள் க்ளோஸ் பண்றோம், தேர்ட் டைம் 90 days க்ளோஸ் பண்றோம். அது கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். குட்கா, பான் மசாலா பொறுத்தவரையும் பள்ளி கல்லூரிகள் அருகில் மிக கடுமையாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாவட்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்க மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறோம். உணவு பாதுகாப்புத்துறையோட ஆப் FSD ஆப் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அதுல கம்பைன் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் 12 லட்சத்துக்குள்ள இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 100 rupees, 100 ரூபாய். யாரும் அதிகாரிகள் யாரும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆபீஸ்ல பண்ண முடியாது, இ-சேவை மையத்துல பண்ணிக்கலாம். வணக்கம் சார், நான் டாக்டர் செந்தில்குமார், உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர், வேலூர். அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு. அதை எல்லாருமே இருக்க மக்களுக்கு விழிப்புணர்வு தெரியுது. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே எல்லாருமே ஜங்க் ஃபுட்ஸை ரிப்பீட்டடா எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரீயூஸ்டு ஆயில் திரும்ப திரும்ப யூஸ் பண்றதை எங்களோட பார்வையில் இருக்கிறது எல்லாமே நாங்கள் செக் பண்ணி அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கம்பைன் பண்ணலாம். அதே மாதிரி கலர் அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகளை கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். எங்களோட லெவலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். மக்களும் அதை ஏதாவது அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பொதுவாகவே பழக்கடை போனாலும் சரி, ஹோட்டல் போனாலும் சரி, ஹைஜீன் கரெக்டா இருக்குது, கரெக்டா இல்லை அப்படின்னாலும் எங்களுக்கு தகவல் தெரிவிச்சா நாங்கள் உடனே நடவடிக்கை மேற்கொண்டு சரி பண்ணுவோம். உணவுத்துறை காட்பாடியில, வேலூர், நம்ம மாவட்டம் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் 3 மாவட்டத்திலையும் இந்த ஹோட்டல்ல ஃபுட்டுங்க பழைய ஃபுட்டுகளை வச்சு பொதுமக்கள் விநியோகம் பண்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அதாவது பழைய ஃபுட்டுங்க வச்சு வியாபாரம் பண்றாங்கன்னு தெரிஞ்சா நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த மாதிரி எல்லாமே குறைஞ்சிருக்கு, ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. இப்போ அதே மாதிரி தினசரி ஆய்வுகளும் எல்லா ஹோட்டல்லையும் நடைபெறுகிறது. அப்போ செக் பண்றப்ப ஏதாவது ஃப்ரீசர்ல இருக்கா, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்களா, அந்த மாதிரிலாம் செக் பண்றோம். அந்த மாதிரி இந்த இடத்த டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு அபராதமும் விதிக்கிறோம். அதனால அதுல உணவு ஹைஜீனிக்காகவும் சுகாதாரமான முறையில அனைவருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நான்வெஜ் அப்படிங்கிறது அவங்க வச்சுக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து இது பண்ண முடியும். மேக்சிமம் அன்னன்னைக்கு வாங்கிக்கிறதே பெஸ்ட். ஒரு சில அந்த பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1 year அந்த மாதிரி வச்சுக்கலாம். 1 yearங்கிறது அதை ஆல்ரெடி பேக் பண்ணி அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா டெய்லி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட்லி டெய்லி வாங்கி இது பண்றாங்க. ஒரு சிலர் அந்த பேக்கடு நான்வெஜ் ஐட்டம்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும் அது எக்ஸ்பைரி டேட் பார்த்து அதை யூஸ் பண்றாங்க. இந்த குட்கா பத்தி மக்கள் விழிப்புணர்வு இப்போ குட்கா எந்த நம்மளோட தமிழ்நாட்டில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது. அதுல மிக முதல்வர்களும் ரொம்ப தீவிரமாக அதில் நடவடிக்கை மேற்பார்வையிட்டு இருக்காங்க. இதுல சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் அதை கண்காணிச்சுட்டே இருக்காரு. எங்களோட இதை பொறுத்த வரைக்கும் எந்த கடைகளிலுமே விற்கவும் கூடாது, ஸ்டோரேஜ் பண்ணவும் கூடாது, டிரான்ஸ்போர்ட் பண்ணவும் கூடாது. இதுதான் அங்க நாங்க கண்காணிச்சுட்டு வரோம். அந்த மாதிரி ஏதாவது குட்கா பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டால் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சீஸ் பண்றோம், அது ஃபைன் போடுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணா 25,000 ஃபைனு, செகண்ட் டைம் இது பண்ணா 50,000 ஃபைன், தேர்ட் டைம் ஆஃபன்ஸ் பண்ணி 1 lakh ஃபைன் வருது. இதுல ஃபர்ஸ்ட் டைம் 15 days க்ளோஸ் பண்றோம், செகண்ட் டைம் 30 நாள் க்ளோஸ் பண்றோம், தேர்ட் டைம் 90 days க்ளோஸ் பண்றோம். இது ஃபைன் 25,000, 50,000, 1 lakh போட்டுட்டு இருக்கோம். இது மாவட்ட ஆட்சியர் தலைமையில 3 மாவட்டங்களிலுமே வார வாரம் எங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்பெஷலா அந்த குட்கா, பான் மசாலா பொறுத்தவரையும் பள்ளி கல்லூரிகள் அருகில் மிக கடுமையாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாவட்ட ஆட்சித் தலைவர் சூப்பர்வைஷன்ல கட்டாயம் அதை டெய்லியுமே இது பண்ணிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்டோட இணைந்து அதை தினமும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். சார், இது 3 முறை தவிர்த்து
இன்னும் வந்து தொடர்ச்சியா அவங்க வியாபாரம் பண்ணிருந்தா அதுக்கு என்ன நடவடிக்கை? இல்ல இது வந்து போலீஸோட இணைந்து நாங்க 3 மாவட்டத்திலுமே செயல்பட்டு இருக்கோம். அது வந்து அந்த மாதிரி என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வெஜிடேரியன் ஹோட்டல், அந்த வெஜிடேரியன் ஹோட்டல்ல வந்து பழைய பொருட்களை வச்சு சில ஹோட்டல்ல வியாபாரம் பண்றாங்க சார். அது பொதுமக்கள் வந்து நிறைய புகார் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பழைய பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா உணவு பாதுகாப்புத்துறையோட ஆப் FSD ஆப் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அதுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் புகார் நம்பரும் இருக்கு, 9444042322. அதுலயும் வந்து புகார் பண்ணலாம். அந்த அதுல புகார் பண்ணோம்னா நாங்கள் உடனே நடவடிக்கை எடுப்போம். ஸ்டேட் நம்பர். ஸோ அந்த ஸ்டேட் போனோடனே எங்களுக்கு உடனே இமீடியட்டா தகவல் கொடுத்துருவாங்க. நாங்கள் அது உடனே நடவடிக்கை மேற்கொண்டு அது சரி பண்றோம். அதே மாதிரி இந்த பேக்கரிங்களா சார், இந்த பேக்கரிங்கெல்லாம் வந்து பதிவு பெற்று பேக்கரி நடத்துறாங்களா? இல்லை, அனைத்து உணவு வணிகர்களுமே வந்து பதிவு பெற்று தான் வந்து நடத்தணும். அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. எல்லா கடைகளுமே வந்து உணவு இல்லை பதிவு பண்றதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து டேர்ன் ஓவர் வந்து 12 லட்சத்துக்குள்ள இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 100 rupees, 100 ரூபாய். 12 lakhs மோர் இருந்துச்சு அப்படின்னா per இயருக்கு வந்து 2000 கட்டணும். அதே தயாரிப்பு நிறுவனங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அவங்களோட இதை பொறுத்து 3000 5000 கட்டி லைசன்ஸ் எடுக்கணும். வியாபாரிகள், தள்ளு வண்டி வியாபாரிகள், இவங்க எல்லாம் வந்து உங்களை அணுகி நாங்க அரசு அங்கீகாரம் இடம் எப்படி கொஞ்சம் விலைக்கு சொன்னீங்க. இல்லை, இது வந்து அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனோ லைசன்ஸோ வாங்குவதற்கு வந்து ஆன்லைன்லே அப்ளை பண்ணிக்கலாம். யாரும் வந்து அதிகாரிகள் யாரும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. fastcos.gov.in www.fastcos.gov.in அந்த இணையதளத்துல அவங்க ஆன்லைன்லயே பணம் கட்டி பதிவு பண்ண அது அப்ளை பண்ணா கொடுத்துருவோம். இதுக்கு வந்து யாரும் ஆபீஸ்ல பண்ண முடியாது, இ-சேவை மையத்துல பண்ணிக்கலாம். தொடர்பு கொண்டு எங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் மிகவும் நன்றி.